ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வகுப்பு பஞ்சதசி. பஞ்சம் என்றால் 5. இப்ப அதுல நம்ம முதல் காண்டம் பார்க்கிறோம். அதாவது முதல் பிரகரணம். அதுக்கு விவேக பஞ்சகம் என்று பெயர். அதாவது விவேகம்னா நமக்கு அந்த அறிவை உருவாக்குகின்ற ஆழமான உண்மைகளை பேசக்கூடிய 5 விஷயங்கள் இதுல உள்ளடக்கியதாக இருக்கு. அதுதான் இந்த முதல் காண்டம். இதுக்கு பேர் விவேக பஞ்சகம். இந்த விவேக பஞ்சகத்துல 5 விதமான பகுதிகள் இருக்கு இல்லையா? அதுல முதல் பகுதி தத்துவ விவேக பிரகரணம். தத்துவ விவேக பிரகரணம் என்று பெயர். இப்போ இந்த முதல் பிரகரணம் இருக்கு இல்லையா? 5 பிரகரணத்துல முதல் பிரகரணம் என்ன அப்படின்னா, இப்போ தத்துவ விவேகம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம இடத்துல ஒரு புரிதல் இருக்கு. அதாவது எது நித்தியம், எது அனித்தியம் அப்படின்னு பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு இல்லையா? அது மனிதர்கள் இடத்துல தான் இருக்கும். வேற ஜீவராசிகளுக்கு அது புரியாது. மிருகம் வரைக்கும் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாமே அதாவது மனம் போன போக்குல அப்படியே வாழும். அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. எது நித்தியமானது, எது அனித்தியமானது அப்படிங்கிற விபரங்கள் புரியாது. ஆனா மனிதன் ஒருத்தன் தான் இந்த நித்திய, அனித்திய வஸ்து விவேகத்தை அடைவான். அப்ப எது நித்தியம், எது அனித்தியம் என்ற வஸ்து விவேகத்தை அடைந்தவன் யாரோ அவன்தான் விவேகி. அப்படிதான் இங்க சாஸ்திரம் அறிவுறுத்துது. அப்போ இங்க நம்ம முதல்ல பார்க்க போறது அதுதான். தத்துவ விவேக பிரகரணம். அப்ப இங்க தத்துவ விவேகம் என்றால் எது உண்மை, எது தோற்றம் அப்படின்னு பிரிச்சு பார்ப்பது. அதாவது இப்போ மகா வாக்கியம் என்ன சொல்ல வருது? வேதத்தினுடைய மகா வாக்கியம் பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா. இதானே வேதத்தினுடைய மகா வாக்கியம். அப்ப பிரம்மம் சத்தியம்னா அங்க பிரம்மம் மட்டும் இருக்கிறது, அதுதான் உண்மை. ஜகத் மித்யா. மித்யா என்றால் தோற்றம் அப்படிங்கிற அடிப்படையில, அதாவது தோன்றி மறைகிறது, வந்து போகின்றது. அதனால மித்யா அப்படிங்கிற பேரு சாஸ்திரம் சொல்லுது. அது அசத்தியம் என்று சொல்வதில்லைங்கிறத நம்ம கடந்த வகுப்புலயே பார்த்திருக்கோம். ஏன்னா இப்ப பிரம்மம் சத்தியம், ஜகத் அசத்தியம் அப்படின்னு சொல்லல அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கோம். அப்ப ஏன் அசத்தியம்னு சொல்லாம மித்யா அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகம் இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. தோன்றி மறைகிறது, வந்து போகிறது. அப்ப அது ஏன் வந்து போகுது அப்படின்னா மனசு இருக்கிறதுனால. அப்ப அதனால மனசு இருந்தா இந்த உலகம் வரும், மனசு போயிட்டா இந்த உலகம் போயிடும். அதுக்கு உதாரணம் என்ன? விழிப்பு, தூக்கம் தான். நீங்க விழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உலகம் இருக்கும், நல்லா தூங்கிட்டீங்கன்னா உலகம் மறைஞ்சிடும். அப்ப இந்த விழிப்பு, தூக்கம் அப்படிங்கிற 2 நிலையில தான் நமக்கு இந்த உலகம் தோன்றி மறைகிறது. அப்ப இங்க எது உண்மை, எது தோற்றம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இங்க முதல் பிரகரணம் தொடங்குது. தத்துவ விவேக பிரகரணம். அப்ப இதுல நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற பல விஷயங்களை ஆராய போகுது. இதுதான் இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய அடித்தளம் என்பதாகவும் நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த தத்துவ விவேக பிரகரணம் தான் அத்வைத வேதாந்தத்துக்கான பேஸ்மெண்ட். இந்த அஸ்திவாரம் நம்ம ஸ்ட்ராங்கா போட்டாதான் இதன் மேல நம்ம கட்டடம் எழுப்ப முடியும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்ம கட்டடம் எழுப்ப முடியாது. அப்ப அது மாதிரி இங்க அத்வைத வேதாந்தத்தினுடைய அடித்தளம் எது அப்படின்னு கேட்டா இங்க தத்துவ விவேக பிரகரணம் என்ற முதல் பகுதி நமக்கு முக்கியமா இங்க பார்க்கிறோம். இப்ப இதுல வித்யாரண்யர் என்ன பண்றாருன்னா, முதல்ல ஒரு மங்கள ஸ்லோகம் கொடுக்கிறாரு. அதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம ஒரு பாடத்தை முதல்ல படிக்கணுங்கிறது மரபு. அதாவது எல்லா நூல்கள் எழுதுவதற்கு முன்னாடி அந்த நூல் மரபு எழுத்தாளர்கள் கடைபிடிச்சாகணும். அது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அதுதான் நம்ம எப்படி இந்த நூல் யார் எழுதுறாங்க, அந்த நூலுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி நம்ம எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்குறோம். இப்ப இங்க மங்கள ஸ்லோகம், முதல்ல மங்களம் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்குறாரு. மங்கள ஸ்லோகம் என்ன கொடுக்குறாருன்னா, அவருடைய குருவை வணங்குறார். அதாவது இப்போ சுவாமி வித்யாரண்யர் ஆதிசங்கருடைய வழியில வராரு. பகவான் ஆதிசங்கருடைய வழியில வர்றதுனால அவரு
ஆதிசங்கரரையே தன்னுடைய குருவாக, மானசீக குருவாக வழிபடுறார். அது தவிர அவருக்கு வந்து பாடசாலையில நேரடி குருமார்கள் நெறைய இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அத்வைத வேதாந்தத்த கற்றுக் குடுத்தாலும், அவருடைய மனசுல வந்து ஆதிசங்கரர் ரொம்ப ஆழமா உள்ள நின்னுட்டார். அதனால அந்த ஆதிசங்கரர எல்லார்லயும் பார்க்கிறார். அதாவது அவருடைய குரு தான் ஆதிசங்கரர். 2வது இப்போ குருவ வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவர வந்து பிரம்மமா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்முடைய சனாதன தர்மம் அப்படித்தானே சொல்லிக் குடுக்குது. நம்முடைய பாடத்திட்டங்களுக்குள்ள முதல்ல வரக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல என்ன சொல்லுவாங்க? குரு ஸ்லோகம் சொல்லிக் குடுக்கும்போது, "குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரம் பிரம்மாம்பாங்க." அப்ப குரு தான் வந்து அந்த பிரம்மமாக இருக்கு. ஏன்னா, அதுவே குருவா வந்து இங்க சிஷ்யனா கேள்விகள கேட்டு பதில தெரிஞ்சு, தன்னையே தான் அறிகின்ற ஒரு அற்புத லீலை தான் இந்த பிரபஞ்சம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட குருவாகிய ஆதிசங்கர பகவத்பாதாலை இங்க வணங்குறார். இதுதான் முதல் மங்கள ஸ்லோகம். இப்ப இந்த ஸ்லோகத்த பார்த்துட்டு, இதனுடைய பொருள் விளக்கமும் பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்லோகமும் நான் சொல்லுவேன். அதனுடைய பொருள் விளக்கமும் குடுப்பேன். பதம் பிரிச்சு சொல்லணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் என்ன பண்ணலான்னா, பதம் பிரிக்கிற விஷயத்த உங்களுக்கு பிடிஎஃப்ல குடுத்துர்றேன். நீங்க அதுல பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து மந்த்ரா, அதாவது அந்த ஸ்லோகம், அதனுடைய விளக்கம் அப்படி பார்ப்போம். முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம். இப்ப மங்களம் அப்படின்னா நமக்கு தெரியும். சிவம், உயர்ந்தது அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஸ்லோகம் முதல்ல தொடங்கப்படுது. அந்த முதல் ஸ்லோகத்த பார்க்கலாம். நம ஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்பு ஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மணி. அதாவது நம ஸ்ரீ சங்கரானந்தா அப்படின்னா, சங்கரானந்தா என்கின்ற குருவை நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிறாரு. அந்த பதம் பிரிக்கணும் அப்படின்னா, ஸ்ரீ சங்கரானந்தா அப்படின்னா, ஆதிசங்கரர சொல்றாரு. அவர் எப்பயுமே ஒரு ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற குரு. அப்போ நம ஸ்ரீ சங்கரானந்தா. ஆதிசங்கர குருவை, அந்த ஆனந்த வடிவாய் இருக்கின்ற குருவை நான் வணங்குகின்றேன். குரு பாதாம்பு ஜன்மனே. அவருடைய திருவடி தாமரையில் பிறந்தவரைப் போல விளங்குவோருக்கு, அதாவது அவருடைய தாள் பணிந்து வழிபடுகின்ற பொழுது, குரு பாதாம்பு ஜன்மனேனா, ஜன்மனேன்னா பிறப்பு. அப்ப அவருடைய திருவடி தாமரையை பற்றிக்கொண்டு பிறந்தோருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. பற்றிக்கொண்டு பிறந்தோருக்கு விலாச மகாமோகா. மோகம் இருக்கு இல்லையா? மகாமோகம். அதாவது இந்த உலகம் வந்து புரியாம இதுல நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகம்ங்கிறதே ஒரு மாயத் தோற்றம், ஒரு லீலை. இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே ஒரு லீலை. அதாவது ஒரு நாடகம். இத வந்து நிறைய பேர் புரியறதில்ல. அதுதான் மோகம் என்று சொல்றாரு இங்க. விலாச மகாமோக கிராக கிராசைக கர்மனே. கிராக அப்படின்னா முதலை. அதாவது மகாமோகம்னா ஒரு மிகப்பெரிய அறியாமை. இந்த முதலை வந்து விழுங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த விழுங்கினா மட்டும் தான் நமக்கு அந்த பிரச்சனையில இருந்து விடுபட முடியும். அந்த அஞ்ஞானம் விழுங்கப்பட வேண்டும். அப்ப அப்படிதான் இங்க குருவானவர் வந்து நம்முடைய அறியாமையை விழுங்கி அந்த அறிவை காட்டிக் கொடுக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வர்றார். அதாவது முதலையின் வாயில சிக்கி சின்ன பின்னமாகின்ற மனிதர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கலாம். அஞ்ஞானத்தை நீக்கக்கூடியவராகவும் பார்க்கலாம். இங்க பொருளை வந்து நம்ம இப்படியும் புரிஞ்சுக்கலாம். அப்ப எப்படி இதை நம்ம பொருள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆதிசங்கரரின் திருவடி தாமரையில் பிறந்தவனைப் போல, அதாவது அவருடைய பரம்பரையில் வந்திருக்கிற நான், ஏன்னா இங்க குரு சிஷ்ய பரம்பரை இருக்கு இல்லையா? அப்ப நம்ம வந்து ஆதிசங்கரருடைய வழியில வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அவருடைய திருவடி தாமரையில் நான் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா குரு சிஷ்ய பரம்பரைங்கிறது வாழையடி வாழையா வருது. அப்ப அவருடைய பரம்பரையிலே வருகின்ற நான், அவர் எப்படி இருக்காரு? ஆனந்த ஸ்வரூபமான ஸ்ரீமத் சங்கரானந்த குரு. எப்பொழுதுமே அவர் ஆனந்தமா இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த சங்கரானந்த குருவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அப்படிங்கிறாரு. அப்படி சொன்ன ஒரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இயல்பாவே இந்த ஜீவர்களிடத்துல அறியாமை அப்படிங்கிற ஒரு மகா மோகம் இருக்கு. அதாவது படைக்கப்பட்ட ஜீவராசிகள் இடத்திலே அஞ்ஞானம் இருக்கு, அறியாமை இருக்கு. ஏன்னா தன்னை யார் என்று தெரியல, இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு புரியல.
அப்புறம் என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார் என்று தெரியல. அப்ப இப்படி இருக்கிற இந்த அறியாமை இருக்கு இல்லையா? ஒரு அறியாமை நிலையில் இருக்கின்ற அந்த முதலையின் வாயில் சிக்கி இருக்கின்ற, அதாவது விடாப்பிடியா ஒரு முதலை வந்து ஒரு விஷயத்த புடிச்சுக்கிச்சு அப்படின்னா, அவ்வளவு சீக்கிரம் முதலை கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது இல்லையா? ஏன்னா முதலை வாயில அகப்பட்டவன் விடுபடுறது கஷ்டம். ஏன்னா அதனுடைய கடினமான பல்லும், அதனுடைய பலமும் அவ்வளவுதான். சிக்கிட்டா சிக்கிட்டது தான். யானையே சிக்கிக்கிட்டாலும் முதலையின் வாயிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் விடுவிச்சுக்க முடியாது. ஏன்னா யானையே பிடிச்சு இழுத்துரும் முதல. அவ்வளவு பலம் அதுக்கு. தண்ணீல இருந்து அவ்வளவு பலம். அப்ப அப்படி ஒரு முதலைய பத்தி பேசுறாரு இங்க. கிராகா அப்படின்னா முதலை. கிராசான்னா விழுங்குதல். இந்த வார்த்தை 2ம் கிட்டத்தட்ட பக்கமா இருக்கும். அப்ப இங்க வந்து கிராக அப்படிங்கிற முதலை பிடித்து விட்டா அது விடாது. அவ்வளவு சீக்கிரம் விடாது. அப்ப அந்த முதலையின் பிடியில் அகப்பட்டு கொண்டவர்கள் யாரு? நம்மை போன்ற அஞ்ஞானிகள். அப்ப அந்த முதலைங்கிறது என்ன? இந்த உலகம் என்ற அறியாமை தோற்றம். இந்த உலகம் என்ற அறியாமை தோற்றத்திலே நம்மை போன்ற அகப்பட்டு கொண்டவர்கள யார் விடுவிக்கணும்? அதுக்கு ஒருத்தர் வரணும். அவர் வந்து அந்த முதலைய வெட்டி வீழ்த்தி, அந்த முதலையின் வாயில் அகப்பட்டு கொண்ட நம்மை விடுவிக்க வேண்டும். அப்படி ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும்? அவர்தான் குரு. அந்த குரு தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க குரு வணக்கத்திலேயே முதல்ல புரிய வைக்கிறார். ஏன்னா, அந்த அறியாமை என்ற முதலையின் வாயில் சிக்கியவர்களை தனது ஞானம் என்ற வாளால் வெட்டி வீழ்த்துகின்ற வல்லமை உடையவராகிய என்னுடைய குருவுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஸ்லோகத்துல பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். நம ஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்பு ஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மனே. அப்ப இங்க முதலையின் வாயில் அகப்பட்டு கொண்ட அறியாமையில் திளைத்திருக்கின்ற நம்மை ஞானம் என்ற வாளால் வெட்டி விடுவிக்கின்ற ஒரு குரு நமக்கு இருக்கின்றார். அவருக்கு நான் வந்தனம் செய்கின்றேன், வணக்கம் செய்கின்றேன் என்று இந்த முதல் செயலை அருமையாக அமைச்சிருக்கார் இங்க சுவாமி வித்யாரண்யர். அப்ப இந்த மாதிரி ஒரு அருமையான நிலைப்பாட்டுல முதல் ஸ்லோகத்தை முடிக்கிறார். இங்க வந்து இத நம்ம ஒரு சாதாரண மங்கள ஸ்லோகமா பாத்திரக்கூடாது. ஏன்னா இதுல வந்து வித்யாரண்யர் வந்து தன்னுடைய குருவை வந்து ஒரு அதிசய மனிதரா பார்க்கல. அந்த குருவினுடைய காரியம் என்ன அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுறார். இப்ப நாம வந்து சாதாரணமா ஒரு குரு ஸ்துதி பாடிட்டு அப்படியே கடந்து போயிடக்கூடாது. குரு ஸ்துதிங்கிறது வந்து குருவை பெருமைப்படுத்துவதாக மட்டும் இருக்காம, அந்த குரு ஸ்துதியில வந்து என்ன இருக்கு உண்மையிலேயே இங்க என்ன சொல்ல வரார் குருவை பற்றி அப்படின்னா, அதாவது குருவினுடைய காரியம் என்ன அப்படிங்கறத இங்க அறிவுறுத்துறார் பாருங்களேன். முதலையின் வாயில சிக்கிக்கிட்டு இருக்கிறவனை விடுவிக்கணும்னா, அதுக்கு முதலையை விட பலம் பொருந்திய ஒருத்தன் வரணும். அவனிடத்துல ஏதோ ஒரு ஆயுதம் இருக்கணும். அந்த ஆயுதத்தால அவன் அந்த முதலைய போராடி வெட்டி வீழ்த்தும் போதுதான் அந்த முதலையின் பிடியிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அப்ப அப்படி இங்க வந்து குரு எப்படி இருக்காருன்னா, மகா மோக நாசகாரகன். அதாவது நம்முடைய மோகத்தை நீக்கக்கூடியவர், நாசம் செய்கின்றவர், அழிக்கக்கூடியவர். அப்படிதான் இங்க பார்க்கணும் குருவ. ஏன்னா குருவினுடைய காரியமே வந்து மோக நாசகன் தான் பார்க்கணும். மோகத்தை நீக்குகின்றவர், அறியாமையை போக்குகின்றவர் தான் குரு. ஏன்னா குரு அப்படிங்கிற வார்த்தைய வந்து நீங்க பொருள் பிரிச்சீங்கனாலும் அப்படிதான். இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு செல்பவர். அறியாமை என்ற இருளிலிருந்து அறிவு ஒளிக்கு அழைத்துச் செல்பவர் தான் குரு. அதனால இங்க முதல்ல குரு வணக்கம் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த குரு வணக்கத்துல குருவினுடைய காரியம் என்ன என்பதையும் இங்க பார்க்கிறோம். குருவினுடைய காரியம் என்ன? அறியாமையை போக்குபவர் குரு. அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா குருன்னா ஏதோ ஒன்று மற்ற விஷயமா பார்க்கக்கூடாது. நிறைய பேர் குருவினுடைய வேல்யூ தெரியறது இல்ல. அதாவது குருன்னா என்னன்னு நிறைய பேருக்கு புரியுறது இல்ல. இப்ப நிறைய பேர் குருன்னா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த குரு மூலமா நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? அந்த குருவ போய் பார்த்தா அவர் ஏதாவது மந்திர வித்தையை காட்டி நமக்கு ஏதாவது மாங்காய் பறிச்சு குடுப்பாரா? அப்படின்னு பார்க்கறாங்க. பெரிய பெரிய குருமார்கள் இடத்துல போய் எனக்கு குழந்தையே பொறக்கறது இல்ல. எப்படியாவது குழந்தை பொறக்கறதுக்கு ஒரு வழிய சொல்லுங்கன்னா, அவரு எப்படி வழி சொல்லுவாரு? அதே மாரி எனக்கு பணமே இல்ல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஏதாவது பணத்த குடுங்கன்ட்டு குரு கிட்ட போய் கேட்டா, அவரு எப்படி பணத்த குடுப்பாரு? குருவே வந்து எல்லாத்தையும் துறந்துட்டு இருக்காரு. அவருக்கு எதுவுமே தேவையில்லைன்னு என்று குரு இருக்காரு. அந்த குரு கிட்ட போய் குழந்தை பாக்கியம் குடு, பொருளாதார வளத்த மேம்படுத்தி குடு, என்னுடைய நோய போக்கி விடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, எவ்வளவு ஒரு அஞ்ஞானம். அப்ப இதே மாரி குரு கிட்ட போய் கேட்கக்கூடாது. ஏன்னா குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, நம்முடைய அறியாமையை போக்குகின்றவர் குரு. அப்ப அவரிடத்துல போயி நம்ம இடத்துல இந்த மாரி புரிதல் இல்லாம இருக்கிற தன்மைய போக்கிக்கிறதுக்கு என்ன வழி? அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் இந்த முதல் ஸ்லோகம் வந்து சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது.
ஏன்னா வித்யாரண்யர் வந்து எல்லாரும் போற்றுற மாதிரி குருவை வந்து அப்படி சாதாரணமான ஒரு புகழ்ச்சி ஆரவாரம் செய்யவே இல்லை இங்க. வித்யாரண்யர் வந்து குருவை எல்லாரும் புகழ்ற மாதிரி இங்க புகழ்ல. அடுத்த லைன்ல சொல்றாரு பாருங்க, சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மனே. அப்போ அவருடைய செயல் எப்படி இருக்கிறது என்றால், அறியாமையை போக்குகின்ற, நம்மை பிடித்துக் கொண்டிருக்கின்ற அஜ்ஞானத்தை நீக்குகின்ற மோகநாசகன், மோகத்தை போக்குகின்றவன் என்று சொல்றார். மகாமோக கிராக, மிக விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருக்கின்ற அறியாமை. சாதாரண பிடி கூட இல்ல. ஒரு முதலையின் வாயில் அகப்பட்டு கொண்டா எப்படி தப்பிக்கவே முடியாதோ, அந்த முதலை பிடித்துக் கொண்டால் எப்படி விடாப்பிடியாக பிடித்துக் கொள்ளுமோ, அப்படி இந்த உலகம் நம்மை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட விடாப்பிடியிலிருந்து விடுவிக்க ஒருவன் வர வேண்டும். அப்படி ஒருவன் வந்தால்தான் நாம் விடுதலை பெற முடியும். அப்ப அப்படி ஒருவன் விடுவிக்க கூடியவன் யார் என்றால் அவர்தான் குரு. அப்ப அப்படிப்பட்ட மகா குரு, அவர் எப்படி? மோகநாசகன், நம்முடைய அறியாமையை போக்குகின்றவர் என்று சொல்றார். மோகம்னா இங்க அறியாமை. அப்ப வந்து அந்த அறியாமையை போக்குனா நமக்கு என்னென்ன கிடைச்சிரும்? நம்முடைய சுயம் வெளிப்பட்டுடும், அறிவு பிரகாசிக்கும். அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடிய நிலையை யார் உருவாக்குறாரோ அவர் குரு என்று நம்ம பார்க்கும்போது, அப்படிப்பட்ட குருவினுடைய செயல் என்னவா இருக்க வேண்டும்? யோசனை பண்ணி பாருங்களேன். குருன்னா என்ன பண்ணணும்? வாருங்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை கொடுக்கிறேன், வாருங்கள் செல்வம் இல்லாதவர்களுக்கெல்லாம் செல்வம் கொடுக்கிறேன், வாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்க, எல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறவர் குருவானா அவர் குருவே கிடையாது. அவர் ஏதோ இந்த வித்தக்காரன்னு சொல்லலாம். ஏதோ வித்தை காட்டிக்கிட்டு மக்களை ஏமாத்தி காசு பண்ணிட்டு இருக்கிறவர் தான் அப்படியெல்லாம் இருக்காங்க. ஆனா இங்க இவர் வந்து ஒரு வார்த்தை அருமையா ஹைலைட் பண்றாரு பாருங்க. இங்க இந்த இடத்துல கிராசைக்க கர்மனே அப்படின்னா ஏக்க கர்மனேன் அப்படின்னா அந்த இடத்துல அர்த்தம். கிராச அப்படின்னா இந்த விழுங்குது. அப்படி அறியாமையை விழுங்குகின்ற ஒரே வேலையை செய்யக்கூடியவர் அவர். அவர் யாருன்னா ஏக்க கர்மம், ஒரே கர்மம். அப்ப குருவின் இடத்துல ஒரே ஒரு செயல் தாங்க இருக்கும். குருன்னா அவர் என்ன செயல் செய்வார் அப்படின்னா, அஜ்ஞானத்தை நீக்குவார், அறியாமையை போக்குவார். அவரது மட்டும்தான் அவரால் செய்ய முடியும். அவர் மேஜிசியன் கிடையாது. அவர் வித்தையெல்லாம் காட்ட முடியாது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை தர முடியாது. சொத்து இல்லாதவர்களுக்கு சொத்து கொடுக்க முடியாது. பணம் இல்லாதவர்களுக்கு பணம் தர முடியாது. அப்ப குருவனுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னா, அறியாமையை போக்குவது மட்டும்தான் குருவின் செயல். ஏன்னா குரு வந்து இந்த உலகத்தை மாற்றுவது கிடையாது. மற்றவர்களுடைய அனுபவங்களையும் அவர் மாற்றுவது கிடையாது. மற்றவருடைய மனதை கூட அவர் சீரமைப்பது கிடையாது. ஒருவனது அறியாமையை முழுவதுமாக அகற்றுவது மட்டுமே அவரது அரிய செயல் என்பதாக நாம் இங்க பார்க்கணும். ஒருவனுடைய அறியாமையை அகற்றுவது மட்டும்தான் குருவினுடைய அரிய செயல். அப்படிப்பட்டவர்தான் குரு, அவர்தான் சத்குரு. ஏன்னா அந்த குரு மட்டும்தான் சத்தை காட்டி கொடுப்பார். சத்துன்னா என்ன? இருப்பு. இருப்பை காட்டி கொடுப்பார். எது இருக்கிறதோ அது மட்டும்தான் உண்மை. அப்ப அதுதான் பிரம்மம். அப்ப பிரம்மம் சத்தியம். அப்ப எந்த ஒரு குரு தன்னுடைய உண்மை நிலைய, நான் எதற்காக வந்திருக்கிறோம், நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரே கர்மம், ஏக்க கர்மனாக ஒரே காரியத்தை செய்வார். அந்த எது என்ன காரியம் என்றால் மற்றவர்களுடைய அறியாமையை போக்குவது மட்டும்தான் அவர் செய்கின்ற ஒரே செயல். அப்படி செய்வதனால் என்ன நடக்கும்? அறிவு பிரகாசிக்கும். சாதகனுக்கு அறிவு பிரகாசிக்கும். அவரை நாடி வந்த சாதகனுக்கு சுயம் வெளிப்படும். அப்ப இதுதான் இங்க சாஸ்திரத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அததான் இங்க அத்வைத வேதாந்தம் சொல்ல வருது. அதைத்தான் குருமார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு குருவாகிய என்னுடைய சங்கரானந்த குருவை நான் வணங்குகின்றேன் என்று முதல் மந்திரத்திலே குருவை வந்து போற்றுவது மட்டுமல்ல, அவருடைய பணி எப்படிப்பட்டது என்று அவருடைய செயலையும் கர்மத்தையும் காட்டிக் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மகா ஞானியாக வித்யாரண்யர் விளங்குகின்றார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப நாம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப நம்மை போன்ற சாதகர்களுக்கு என்ன உபதேச குறிப்பு இந்த இடத்துல நம்ம புரியணும் அப்படின்னா, பஞ்சதசி படிப்பதற்கான சரியான மனநிலையில நம்ம இந்த வகுப்புக்கு வரணும். இந்த விஷயங்களை கேட்டா இது ஏதோ நம்ம தகவல்களை பெற்றுக்கொள்வோம். இப்ப பஞ்சதசி நூலை படிக்கிறதுனால நமக்கு பல விஷயங்கள் புரிய வந்துரும் போல் இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த பஞ்சதசி நூலை படிக்கிறதுனால நம்முடைய அறியாமை அகந்தை அழிந்துவிடும். நம்மிடத்துல தவறாக ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற அறியாமையும் ஆணவமும் இந்த இடத்துல அழிந்து போகும். அதுதான் இந்த நூல் நமக்கு செய்ய போகுது.
அப்ப இந்த நூல் மூலமா நமக்கு என்ன புரிய வரும்? எல்லாம் அறிந்தவன் அப்படிங்கிற ஈகோ வந்து முதல்ல கலைஞ்சிடும். அந்த அகங்கார உணர்வு தான் நமக்கு வந்து நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? என்று தெரிந்து கொள்ள தடையாக இருக்கு. அப்ப அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? குருவின் இடத்துல பணியணும். அதாவது குருவிடத்துல நம்ம போய் நம்மள ஒப்படைக்கணும். அப்ப அந்த குரு பக்தி இருக்கு இல்லையா? குரு பக்திங்கிறது எப்படின்னா, இப்ப நம்ம சினிமால காட்டுற மாரியோ, அல்லது வேற எங்கேயோ சொல்லிக் குடுத்த மாரியோ போய் அப்படியே அவர் கால புடிச்சுக்கிட்டு கட்டி அழுதுகிட்டு இருக்கிறது இல்ல. உண்மையான அன்பு, அதாவது குருவின் இடத்திலே காட்டுகின்ற அன்பு தான் இங்க குரு பக்தி. அதாவது குரு பக்தி அப்படின்னா, நம்முடைய அஞ்ஞானத்த போக்கி நம்முடைய சுயத்த காட்டிக் குடுக்கிற குருவின் இடத்துல உண்மையான அன்பு இருந்தா போதும். நாம வந்து இந்த முகஸ்துதி பண்றதோ, இப்ப ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போது முகஸ்துதி பண்றாங்க இல்லையா? அருமைங்க. நீங்க மட்டும் அத சொல்லலன்னா இப்படி நடந்தே இருக்காது. உங்களுடைய திறமையே தனி. அப்படி இப்படின்னு அவர பாராட்டுவாங்க. அப்படியே அவங்கள தூக்கி விடுவாங்க. அத கண்டு மயக்கம் அடைவாங்க இல்லையா? நெறைய பேரு. ஆஹா! அருமையா பேசுறாரு. நம்மள தூக்கி கொண்டாடுறாரு. அப்படின்னு அப்படியே ஒரு ஈகோ அவர்கிட்ட வந்து வெளிப்படும். அந்த புகழ்ச்சிய கண்டு மயங்குவாங்க இல்லையா? ஆனா குரு பக்தியில வந்து நீங்க இந்த மாரி புகழ்ச்சி எல்லாம் காட்டுறனால குரு மயங்க மாட்டாரு. ஏன்னா குருவுக்கு தெரியும். ஏன்னா இந்த உலகமே தோற்றம்னு தெரியறதுனால, சினிமா படத்துல என்ன டயலாக் வேணா வரலாம். எப்படி வேணா மக்கள் இருக்கலாம். அவங்கவங்க மனோபாவம் மாறலாம். இது எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது என்பதை நன்கு அறிந்து கொண்டவர் தான் குரு என்பதனால, குருவினிடத்துல எப்பொழுதுமே நான் எல்லாம் அறிந்தவன்கிற அகங்காரம் இருக்கவே இருக்காது. ஏன்னா குரு பொறுத்தவரைக்கும் எப்படி? நிறை குடமா இருக்கிறதுனால தழும்பாது. குருவினிடத்துல வந்து ஞானம் வந்து நிறைந்து இருப்பதினால, அவரிடத்துல அந்த ஞானம் வந்து தழும்பவே தழும்பாது. ஆனா குறைக்குடம் கூத்தாடும் இல்லையா? குறைக்குடம் கூத்தாடும் அப்படின்னா, கொஞ்சூண்டு தண்ணி வச்சுக்கிட்டு நீங்க 1/2 குடத்திலயோ, 3/4 குடத்திலயோ தண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா, அது என்ன ஆகும்? சதக்கு பதுக்கு, சதக்கு பதுக்குன்னு தளும்பி வெளிய தண்ணி எல்லாம் தெறிக்கும். அப்ப அது மாரி அரைகுறை குருமார்கள் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உண்மை குரு வந்து அமைதியா இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து அணுகுனீங்கன்னா, உங்களுடைய அஞ்ஞானத்தை போக்கி விடுவாங்க. வேற ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வேற ஒண்ணும் அவங்களால செய்ய முடியாது. மந்திரத்தின் மூலமா மாங்கா பறிச்சு குடுக்க மாட்டாங்க. அப்புறம் மந்திரத்தின் மூலமா உங்களுக்கு சொத்து வரவழைச்சு குடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து உங்களுடைய அறியாமையை மட்டும் போக்குவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் உண்மையான குரு. அப்ப இங்க இந்த வித்யாரண்யருடைய குரு வந்து மோகம் என்கின்ற நாசப்பாதையை நோக்கி தெரியாம நம்ம போறோம் இல்லையா? அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். அந்த மோக நாசகாரகனா குரு மாறுறார். நம்முடைய அறியாமையை போக்கக்கூடியவராக மாறி, நம்முடைய உண்மை சொரூபமாகிய அறிவை காட்டிக் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட குருவினிடத்தில அன்பு செலுத்த வேண்டும், பக்தி செலுத்த வேண்டும். அதுதான் இங்க குரு பக்தி. அதை வந்து இங்க வித்யாரண்யர் முதல் பாடல்ல வெளிப்படுத்தி விட்டார் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப நம்ம இத வந்து இந்த குரு பக்தியினுடைய நோக்கம் என்ன? அறியாமையை போக்குவது. அப்ப குரு என்ன குடுக்கிறார்? ஒண்ணும் குடுக்கிறது கிடையாது. அறியாமையை மட்டும் போக்குகிறார். அப்படி போக்குறதுனால என்ன நடக்குது? தானாவே நாம அறிவுதாங்கிறது தெரிய வருது. குரு கிட்ட இருந்து எதையும் நம்ம வாங்கவே முடியாது. குரு கிட்ட இருந்து எதையும் வாங்குறதுக்கு அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அவரு குடுக்கறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு? அவரே எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காரு. அப்ப அவரு அவரா இருக்கார். ஆனா அவரிடத்துல போய் நம்ம சரணடையும் போது, நம்முடைய அஞ்ஞானத்தை மட்டும் நீக்கி விடுவார். நீக்கி விட்ட பிறகு நாம யாரா இருப்போம்? அந்த அறிவா பிரகாசிப்போம். அவ்வளவுதான். நம்முடைய சுயத்த காட்டிக் குடுத்துருவார். இதுதான் குரு என்பதனுடைய உண்மை நிலை என்பதை இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று முதல் பாடலில இவ்வளவு அருமையா விளக்கம் குடுக்கிறார். அப்படிதான் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. அத நீங்க புரிஞ்சுக்குங்க. ஏன்னா, இப்ப இந்த முதல் பாடலுக்கு நான் இவ்வளவு விளக்கம் ஏன் குடுக்குறேன்னா, அந்த குரு பக்தி இல்லாம, குருவினிடத்துல அன்பு இல்லாம ஞானம் வராது. அப்ப அதுக்காக நான் இந்த முதல்ல விளக்கம் குடுக்குறேன். அடுத்து 2வது ஸ்லோகம். தத் பாதாம் ப்ருஹத்வந்த்வா சேவா நிர்மல சேதசாம் சுகபோதாய தத்வஸ்ய விவேகோ அயம் விதீயதே. இந்த பாடல், இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, தத் பாதாம் ப்ருஹத். தத்னா அவருடைய, அந்த குருவினுடைய திருவடி தாமரைகள். பாதாம் ப்ருஹத் துவந்த்வா. அதாவது 2 தாமரை பாதங்கள். அதாவது குருவினுடைய 2 தாமரை திருவடிகளை சேவை செய்வதினாலே, பணிவதினாலே தூய்மை அடைந்த மனமுடையவர்கள். அந்த சேவை செய்வதினால் நமக்கு என்ன ஆகும்? மன தூய்மை உண்டாகும். அப்ப குருவின் திருவடி தாமரைகளுக்கு சேவை செய்வதின் மூலமாக மன தூய்மை உண்டாகி, மகத்தான உண்மையை எளிதாகவும் இனிமையாகவும் உணர்வதற்கான ஒரு உயரிய தத்துவ விவேகம்
இங்கு இவரால் அருளப்படுகிறது, வித்யாரண்யரால் அருளப்படுகிறது. சுகபோதாய தத்வஸ்ய விவேகோ அயம் விதீயதே. அதான் இங்க சொல்ல வராரு. தத் பாதாம் பிருஹத் துவந்த்வா சேவா நிர்மல சேத்தசாம் சுகபோதாய தத்வஸ்ய விவேகோ அயம் விதீயதே. அப்ப என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ குருவின் திருவடி தாமரைகளை சேவை செய்வதன் மூலம், அதாவது குருவை தொழுவதினாலே, குருவை பணிவதினாலே, எப்படிப்பட்ட பணிவு? குருவினுடைய பாதத்தை சேவிப்பதினாலே, அவருடைய திருவடி தாமரைகள், அதுவும் 2 துவந்தா அப்படின்னா 2 இருக்குது. அந்த 2 திருவடி தாமரைகளை மானசீகமாக நம்ம பணிந்தால் கூட போதும். தொட்டுதான் பணியணுங்கிறது இல்ல. அதாவது குருவை வந்து ஏன் அப்படி நாம வந்து போற்ற வேண்டியதா இருக்கு, அவருடைய திருவடி தாமரைகளை வந்து தொழ வேண்டியதா இருக்கு அப்படின்னா, பணிவுக்காக. அதாவது இப்ப நம்ம கேட்கலாம், என்னங்க குரு வந்து பாதத்தை தொட்டு தான் வணங்கணுமா? அவர் அப்படியே கட்டி பிடிச்சு வணங்கக்கூடாதா? அவர் தோள் மேல கை போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்க கூடாதா? அப்படின்னா வச்சுக்கலாம். குரு வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாதவர் தானே. குரு கிட்ட போய் நீங்க கட்டி பிடிக்கலாம். குரு கிட்ட போய் அவருடைய கழுத்து மேல, தோள் மேலேயே கைய போட்டு ஃப்ரெண்ட் மாரி அவர்கிட்ட பழகலாம். அப்படிதான் குரு இருப்பாங்க. ஆனா, ஏன் குருவினுடைய பாதத்தை தொட வேண்டும், பாதத்தை தொழ வேண்டும் என்று பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னா, அப்பதான் பணிவு வரும்போது நம்முடைய அகங்காரம் போயி அவர் சொல்றத நம்ம கேட்போம். இப்ப நீங்க வந்து எப்பயுமே ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட் மாரி குரு கிட்ட பழகுனீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா, அவர் குடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ட உள்வாங்க மாட்டீங்க. இதுக்கு உதாரணம் யாருன்னா, பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணனும், அர்ஜுனனும் தான். இப்ப பகவத்கீதையில வந்து அர்ஜுனனும், ஸ்ரீகிருஷ்ணனும் யாரு? 2 பேரும் நண்பர்கள் தானே. இப்ப 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்த வரைக்கும், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உபதேசம் குடுக்கவே கிடையாது. அர்ஜுனனும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை குருவா பார்க்கவே கிடையாது. 2 பேரும் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா 2 பேரும் தோள் மேல தோள் போட்டுக்கிட்டு, சின்ன பையன்லருந்து விளையாடிக்கிட்டு சாதாரணமா வாழ்ந்தவங்க. ஆனா இறுதியில பாரத போர் மூழும்போது, அந்த போர்ல மனம் தடுமாறுகிறான். யாரு? அர்ஜுனன். அப்போ மனம் தடுமாறும்போது யார்கிட்ட போய் கேட்க முடியும்? தனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட தானே கேட்க முடியும். அப்படிதான் கிருஷ்ணன் கிட்ட போய் கேட்கிறான். நான் இந்த மாரி தடுமாறுறேன். நான் என்ன செய்யறதுன்னு புரியல. எல்லாமே என்னுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்காங்க. என்னுடைய பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மச்சான், தாத்தா எல்லாருமே நிக்கிறாங்களே. நான் எப்படி அவர்களை கொல்லுவேன்? அவர்களை கொன்று இந்த ராஜ்யத்தை நான் அடைவதனால நான் எண்ணம் சுகம் காணப் போகிறேன்ட்டு அவன் வந்து கேட்கும்போது கூட உபதேசம் ஆரம்பிக்கல. ஆனா கடைசியா அவன் என்ன பண்றான்? எனக்கு ஒண்ணுமே தோணல கண்ணா, நீதான் எனக்கு கதி அப்படின்னு அவர்கிட்ட சரண்டர் ஆறான் பாத்தீங்களா? அர்ஜுனன் வந்து கடைசியா தன்னுடைய நண்பன் என்று பார்க்காம, நீதான் குரு மாரி இருந்து எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று குருவினுடைய பெருமையை புரிந்து கொண்ட மறு வினாடி கிருஷ்ணனிடத்திலே தன்னை ஒப்புவிக்கிறான் இல்லையா? சரண்டர் ஆகிறான் இல்லையா? அப்பதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பகவத்கீதை உபதேசிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப பகவத்கீதையினுடைய உபதேசம் எங்க தொடங்குது? போர்க்காலத்திலேயே, போர் நடக்கிற இடத்துல அர்ஜுனனுடைய பணிவுல தொடங்குது. அப்ப அதுக்காகத்தான் இங்க வந்து குருவிடத்துல பணிவு வர வேண்டும். முதல்ல குருவினிடத்துல பணிவு வந்தால்தான், குருவின் திருவடி தாமரைகளுக்கு சேவை செய்தால்தான் மன தூய்மை உண்டாகும். அப்ப மகத்தான உண்மை புரிய வரும். அது எளிமையாக மனதுக்கு உள்ள போகும். ஆனா நம்ம குரு கிட்ட ஃப்ரெண்டா இருந்தோம்னா உள்ள போகாது. ஏன்னா குருவை வந்து ரொம்ப க்ளோஸா டச் பண்ணோம்னா, அவரோட நம்ம நெருக்கமா வேற சொந்த விஷயங்கள தான் பேசிட்டு இருப்போம் தவிர, ஆத்ம ஞான விஷயங்கள பேச மாட்டோம், கேட்க மாட்டோம். அப்ப அப்படி போய் குரு கிட்ட வந்து நெறைய பேர் பழக ஆரம்பிச்சு கடைசியில ஞானத்த விட்டு விடுவாங்க. ஆனா குருவ பொறுத்தவரைக்கும் எப்படி பழகுனாலும் அவர் பழகுவாரு. நண்பனா பழகுவாரு. அல்லது இன்னும் எப்படி கீழ இறங்கி பழகணுமா அப்படியும் பழகுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த ஈகோவும் கிடையாதுல்ல. குரு பொறுத்தவரைக்கும் உயர்வு தாழ்வு பார்க்கிறது கிடையாது. அதனால அவர் வந்து தன்னை எப்படி அணுகுறாங்களோ அப்படியே அவர் பிரதிபிம்பிப்பார் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட எப்படி இதெல்லாம் ஓமானம் குடுத்துருக்கிறேன் அப்படின்னா, இப்ப நீங்க கண்ணாடி முன்னாடி போய் சிரிச்சீங்கன்னா, கண்ணாடியில இருக்கிற உருவம் சிரிக்கும். கண்ணாடி முன்னாடி போய் நீங்க முறைச்சீங்கன்னா, அந்த கண்ணாடியில இருக்கிற உருவம் உங்கள பார்த்து முறைக்கும். அப்ப இது எப்படி அந்த ரிஃப்ளெக்ஷன்ல நடக்குதோ, அது மாரி குருவின் இடத்திலயும் நீங்க எப்படி பழகுறீங்களோ அப்படி அவர் பழகுவார். நீங்க நண்பனா பழகுனா நண்பனா பழகுவார். சிஷ்யனா பழகுனா சிஷ்யனா பழகுவார். நீங்க எப்படி அவர் அப்பா மகன் உறவுல பார்த்தீங்கன்னா அப்படி பழகுவார். எப்படி வேணா அவர நீங்க அணுகலாம். ஆனா எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுப்பார் குரு. அதுதான் குரு. அப்ப அப்படிப்பட்ட குருவ வந்து இவர் எப்படி இங்க பார்க்கிறாருன்னா, அவருடைய திருவடி தாமரைகளுக்கு சேவை செய்வதன் மூலமாக மனம் தூய்மை அடைந்து மகத்தான உண்மை எனக்கு எளிதாக விளங்கி, இப்படிப்பட்ட உயரிய தத்துவ விவேகம் என்னால் அருளப்படுகிறது. வித்யாரண்யரால் இது கொடுக்கப்படுகிறது என்பதை இங்க அறிவுறுத்துறார் பாருங்க. பாதாம் பிருஹத் வந்த்வ சேவா நிர்மல சேத்தசாம் சுகபோதாய தத்துவஸ்ய விவேகோ அயம் விதீயதே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு
உயரிய ஞானம், தத்துவ விவேகம் அருளப்படுகிறது என்று இங்கு சொல்றார். அப்ப இங்க வந்து இவருடைய போதனை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வித்யாரண்யர் வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறார். இப்ப இந்த தத்துவ விவேகம் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா எல்லோருக்கும் கிடைச்சிடாதுங்க. அப்படி எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. அப்ப யாருக்கு இது கொடுக்கணும்? அப்படிப்பட்ட விஷயம் யாருக்கு குடுக்கணும்? நிர்மல சேத்தஸ் அப்படின்னா, அகந்தையற்றவர்களுக்கு, ஆசையற்றவர்களுக்கு, அகங்காரம் குறைந்த தூய மனம் உடையவருக்கு. அதுதான் இங்க அவரு ஹைலைட் பண்றாரு. வித்யாரண்யர் எப்படி ஹைலைட் பண்றாருன்னா, நிர்மல சேத்தசாம். அதாவது மனதில எந்த களங்கமும் இல்ல, அகந்தை இல்ல. அப்படிப்பட்ட மனம். அப்படிப்பட்ட மனம் என்ன? அகந்தையற்ற மனம்னா அங்க என்ன மனதினிடத்துல என்ன இருக்கும்? பணிவு இருக்கும். ஏன்னா நம்ம இடத்துல வந்து அகங்காரத்த அவ்வளவு சீக்கிரம் நம்ம இழக்க மாட்டோம். நம்ம மைண்ட் வந்து எப்பயுமே அகங்காரத்த அவ்வளவு சீக்கிரம் இழப்பதற்கு ஒத்துக்கொள்ளாது. யாரிடத்திலும் போய் பணிவு செய்வதற்கு ஒத்துக்காது. பணிஞ்சு போகிறதுக்கே மைண்ட் ஒத்துக்காது. இவனுக்கு போய் நம்ம அடி பணியணுமா? இவனுக்கு போய் நம்ம கை கட்டி வேலை செய்யணுமா? அப்படி இப்படின்னு பேசும். ஆனா பட் இதே மைண்ட் என்ன பண்ணும்? பணத்துக்காக வேணா என்ன வேணா அடிமை வாழ்க்கை வாழும். ஆனா வித்தைக்காக அந்த குருவினிடத்துல போய் பணியாது. இப்ப அப்படித்தானே போயிட்டு இருக்கு. இப்ப இன்றைக்கு மாடர்ன் கல்ச்சர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனில உத்தியோகத்துக்கு சேர்ந்துக்குவாங்க. அங்க வந்து பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு கீழ அடிமை வாழ்க்கை வாழ்வாங்க. கட்டுப்பட்டு அவங்க சொல்றதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா பணம் வருது. மாசமான சம்பளம் வந்துருது. அப்ப அதுக்காக வந்து கட்டுப்பட்டு அவங்க சொல்ற கடுமையான வேலைகள செய்வாங்க. அவங்க போடுற கட்டளைகள மீற மாட்டாங்க. அப்ப அங்க வந்து தான் வாழ்வது அடிமை என்று தெரியாது. ஏன்னா அங்க பணம் வருது. ஆனா குருவினிடத்துல போய் வித்தைக்காக பணியும்போது மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இவருக்கு போய் நம்ம பணியணுமா? இவர் என்ன பெரிய ஆளா? அப்படின்னு இங்க மைண்ட் வந்து ப்ளே பண்ணுது. அப்ப இந்த இடத்த வந்து இங்க வித்யாரண்யர் அத புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறார்ன்னா, இப்ப இந்த ஞானத்தை அறிந்து கொள்வதற்கான அதிகாரி எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஞானத்தை தெரிந்து கொள்வதற்கான அதிகாரி யார் என்றால், அவன் தத்துவ விவேகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உள்ளவனாக இருக்கணும். அப்படிப்பட்டவன் நிர்மல சேத்தஸ் அகந்தை இல்லாதவனாக, தூய மனம் உடையவனாக இருக்க வேண்டும். அப்ப அந்த தூய்மையான மனம் எப்படி வரும்? குருவுக்கு சேவை செய்வதினாலே வரும். குருவுக்கு சேவை செய்வதனாலே. எப்படிப்பட்ட சேவை? பாத சேவையினாலே. அவருடைய பாத சேவையினால் வருகின்றது. அப்ப இங்க சேவை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஏதோ ஒரு உடலுக்கு செய்ற சேவை அப்படிங்கிற மாரி புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா காமனா வந்து நம்ம பாத சேவை அப்படிங்கும்போது நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? சரி குருவ போய் டெய்லி அவர் கால கழுவி விட்டு தொடச்சு அவருக்கு பூவெல்லாம் வச்சு அப்படியே பணிவா வணங்கிட்டே இருந்தோம்னா, அதுதான் குரு சேவையா? அப்படின்னா அந்த மாரி நம்ம கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடாது. அதாவது குருவினுடைய பாதத்துல நம்ம போய் பணியறதுங்கிறது நம்முடைய அகங்காரத்தை இழப்பதற்கு. அவரை தொட்டு வணங்குவதனால, அவருடைய பாதத்தை நம்ம வணங்குவதனால நம்முடைய அகங்காரம் அங்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்படி சமர்ப்பிக்கப்படும்போது நம்ம அங்க மன தூய்மை தானா உண்டாயிடும். அகங்காரம் அற்ற மனம் வந்து தானாகவே தூய்மை அடைந்திருக்கும். அப்ப அவர் சொல்ற விஷயம் உள்ள போகும். அப்பதான் குரு வந்து உபதேசிக்க தொடங்குவார். அப்ப குரு உபதேசிக்கின்ற பொழுது அவருடைய உபதேசம் உள்ள வாங்க முடியும். அப்பதான் மைண்ட் வந்து அதை ஏத்துக்கும். அப்ப ஏத்துக்கும்போது அந்த குருவின் மேல இருக்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம். சிரத்தை இருக்கணும். குருவினிடத்திலே நம்பிக்கை. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். அவர் சொல்லக்கூடிய சாஸ்திர விஷயங்கள்ல நம்பிக்கை வர வேண்டும். அதை சொல்லக்கூடிய குரு எப்படிப்பட்டவர் என்று அவரை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில அந்த பாதையில நம்ம பயணம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாதையை நம்ம வந்து வெற்றி பெற முடியும். அப்போ இதை நம்ம நடைமுறைப்படுத்தினால் நமக்கு தானாகவே என்ன நடக்கும்? ஞானம் கைகூடும். அப்ப இததான் இங்க வந்து வித்யாரண்யர் வெளிப்படுத்தும் போது சுகபோதாய அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. வித்யாரண்யருடைய தனித்துவமான ஒரு விஷயம். அதாவது சுகபோதாய அப்படின்னா, மனதிலே நமக்கு என்ன தேவை? சுகம் தானே தேவை. நம்ம வந்து எதை நோக்கி எல்லோரும் ஓடுறோம்? நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை? இன்பம் தானே தேவை. சுகம் தானே தேவை. ஆனா அந்த சுகம், அந்த இன்பம் வந்து எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம வெளிய கிடைக்குமா? கிலோ எத்தனை ரூபாய்க்கு கிடைக்குங்க? சுகம் வந்து எத்தனை அமௌண்ட் சொல்றீங்க? 10,00,000 குடுத்தா வாங்கிக்கலாமா? 5,00,000 குடுத்தா வாங்கிக்கலாமா? இல்ல 5,00,00,000 குடுத்தா வாங்கிக்கலாமான்னா, நீங்க எத்தனை கோடி குடுத்தாலும் சுகம் கிடைக்காது. சுகம்ன்னா நமக்கு சந்தோஷம், ஆனந்தம். அது எப்படிங்க பணத்தினால பெற முடியும்? அது பணத்தினால பெற முடியாது. ஏன்னா, அது நம்முடைய சுயம் இல்லையா? நம்மிடத்திலேயே இருக்கிற ஒரு விஷயத்த வெளியிருந்து நம்ம யார்கிட்ட பணம் குடுத்து வாங்க முடியும்? அது என்ன காய்கறி கடையில கிடைக்கிற பொருளா? போய் 1 கிலோ இத்தனை ரேட் போட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு. அல்லது அது எவ்வளவோ விலை உயர்ந்த பொருளு. இப்ப பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ்லலாம் ஷாப்லலாம் வச்சு விக்கிற மாரி தங்கம், வைரம், வைடூரியமா? அது பல கோடிய கொண்டு போய் குடுத்து வாங்கிட்டு வரலாங்கிறதுக்கு. அப்படி கூட வாங்க முடியாது. ஏன்னா, அது நம்முடைய சுயமா இருக்கிறதுனால, அந்த சுகத்தை கொடுக்கக்கூடியவர் யார் தெரியுமா? நீங்க வெளிய போய் எவ்வளவு விலை குடுத்தாலும் இது வாங்க முடியாது. ஆனா குருவின் இடத்துல கிடைச்சிடும்.
ஏன்னா குரு உங்களுக்கு காட்டி கொடுத்துருவாரு. உண்மைய காட்டி கொடுத்த மறு வினாடி, அது உங்களுக்குள்ள தான் இருக்குதுங்கிறது வெளிப்பட ஆரம்பிச்சுரும். நீங்க வந்து ஏதோ குருகிட்ட இருந்து வாங்கிட்டுலாம் வர வேண்டியதில்ல. குருகிட்ட போய் "ஏங்க எனக்கு சுகம் குடுங்க. ஒரு ரூ. 10,00,000 தரட்டுமா? இல்ல ஒரு 10,00,00,000 தரட்டுமா? எனக்கு சுகம் குடுங்க" அப்படின்னு கேட்டா, குருவும் குடுக்க முடியாது. அப்ப குரு என்ன சொல்றாருன்னா, "உன்னுடைய உண்மை நிலையை, உன்னுடைய அஞ்ஞானத்தை நான் நீக்கிவிட்டா போதும். நீ அந்த அறிவா தான் இருக்கிற. நீ அந்த சுகமா தான் இருக்கிற. நீ எப்பொழுதுமே சச்சிதானந்த பொருள் தான். நீ எப்பொழுதும் இருக்கிறாய். நீ சித்தாக, அறிவாக இருந்து கொண்டே இருக்கிறாய். அது சாதாரண அறிவில்ல. ஆனந்தமாக இருக்கிறாய். சச்சித்து ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ சுகபோதம் உள்ளவன்" என்று இங்க புரிய வைக்கிறாங்க இல்லையா? அதத்தான் இங்கே இந்த வித்யாரண்யர் இங்க அருமையா சொல்றார். சுகபோதம் என்பது குருவின் மூலமாக கிடைக்கும். அப்ப அதே மாரி விவேகம்னா என்ன? விவேகம்னா எப்படி? விவேகம் அப்படிங்கிறது நம்ம எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? உலகியல் விவகாரங்கள்ல வர்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம போய் ஏதோ பிசிக்ஸ் படிச்சுட்டா, கெமிஸ்ட்ரி படிச்சுட்டா நமக்கு ஒரு நாலேட்ஜ் கிடைக்குது. அப்ப அதுதான் அறிவு போல் இருக்கு. அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி வெளியிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய புற அறிவு பத்தி இங்க சாஸ்திரம் பேசுவது கிடையாது. நம்மிடத்துல இருந்து மலர வேண்டிய கான்சியஸ்னஸ பத்தி இங்க வேதாந்தம் பேசும். அதாவது நீங்க புறத்திலிருந்து பெறக்கூடிய அறிவுக்கு பேரு நாலேட்ஜ். நமக்கு உள்ள இருந்து மலரக்கூடிய அறிவுக்கு பேரு கான்சியஸ்னஸ். அது நம்மிடத்திலே இருக்கிற சுயம் அது. அப்ப இங்க விவேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்முடைய சுயமாவே இருக்கிறதுனால, நம்மிடத்திலேயே இருக்கிறதுனால, அதுக்கு பேர் என்ன? சித்து. நாம சத்து. ஆனா அந்த சத்தின் இடத்துல எப்பொழுதும் சித்து இருந்துகிட்டே இருக்கும். சித்து இல்லாம இருக்காது. ஏன்னா சத்துங்கிற இருப்பே சித்தினால் தான் இருக்கிறது. அறிவினால் தான் இருக்கிறது. அப்ப அந்த சத்து சித்து அறியப்பட்டால் அங்க ஆனந்தம் கிடைக்கிறது இல்லையா? அதுக்கு தானே சச்சித் ஆனந்தம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சித்தா தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மிக உயரிய விஷயத்த யார் காட்டிக் குடுப்பா? நீங்க தான் அந்த அறிவு, நீங்க தான் அந்த உணர்வு அப்படிங்கிறத யார் காட்டிக் குடுப்பா? சத்குரு தான் காட்டிக் குடுப்பார். ஏன்னா குரு வந்து அதற்காகத்தான் வருகிறார்கள். அறியாமையை போக்குவதற்காகத்தான் குரு வருகிறார்கள். நீ அறிவாகத்தானப்பா இருக்கிறாய். நீ அந்த சுயப்பிரகாச அறிவு தான். ஆனா நீ அறியாமையினால நீ உன்னை மனிதன் என்கிறாய், இந்த ஜாதிக்காரன் என்கிறாய், அல்லது இந்த படிப்பு படித்து விட்டேன் என்கிறாய். இப்படி மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு தடம் மாறி போகின்றாய். அதை வந்து புரிய வைப்பாங்க குரு. அப்ப குரு வந்து உண்மை என்ன, இங்கு எது வந்து உன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட தோற்றம் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுவார். அப்படி சுட்டிக்காட்டும்போது இங்க பிரம்மம் தான் உண்மை. சத்தியமான இருப்பு தான் இருக்கு உண்மையிலேயே. அதுதான் நீ. ஆனால் இந்த உலகம் என்பது உன்னால் உண்டாக்கப்பட்ட தோற்றம் மாத்திரமே. அது பகல்ல தெரியும் உனக்கு உலகம். நைட்டு தூங்கும்போது மறைஞ்சிடும்பா. அப்ப எப்படி இது தோற்றம்? மனசு இருந்தா தோன்றும். மனசு இல்லைன்னா மறைஞ்சிடும். அப்படிங்கிற அருமையான விஷயத்த இந்த 2வது செயல்ல அழகா புரிய வைக்கிறார். இந்த 2வது செயல் மீண்டும் பார்ப்போம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஆழமா போகும். அப்புறம் கொஞ்சம் வேகமா போவோம். தத் பாதாம்பிருகத் துவந்த்வ சேவா நிர்மல சேதசம். தத் பாதாம்பிருகத்னா அவருடைய பாத கமலங்களை சேவை செய்வதன் மூலமாக தூய்மையான மனம் உண்டாகி சுகபோதாய தத்வஸ்ய விவேகோ அயம் விதீயதே. என்னிடத்திலே இருக்கின்ற என்னுடைய சுயம் பிரகாச அறிவு ஒளி வெளிப்படும். என்னுடைய அஞ்ஞானம் மறைந்து அந்த தூய அறிவாக நான் பிரகாசிக்க முடியும். அது மட்டுமா, சுகம் என்கின்ற போதம் அப்படி கிடைக்கும். ஆனந்தம் ஆனந்தம் சதா ஆனந்தம் சச்சிதானந்தம். அதுதான் இங்க நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய சுயம் என்று இங்க இந்த 2வது பாடல்ல அருமையா புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம்? நமக்கான சாதனைகள் எப்படி? இப்ப நம்ம இந்த பாடல் மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து உங்க மனச கேட்கணும். இப்ப நான் வந்து என்னுடைய மனச நிர்மலமா வச்சிருக்கேனா? இல்ல நான் அகந்தையில ஆடிக்கிட்டு இருக்கிறேனா? அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க சுய விசாரம் கேள்வி கேட்கணும். இந்த பாடல் மூலமா உங்களுக்கு ஒரு விசாரணை குறிப்பு நான் சொல்லித் தரேன். நான் எப்பயுமே இந்த பஞ்சதசி இப்ப எடுக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு செயலுக்கும் விளக்கம் குடுப்பேன். அந்த விளக்கத்துக்கான விரிவுரையில நீங்க என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லிக் குடுப்பேன். நீங்க அத நடைமுறைப்படுத்திக்கிட்டே வரணும். அப்ப இந்த 2வது செயல்ல இப்ப நீங்க குருவினிடத்துல பணிகின்ற பொழுது உங்களுடைய பணிவு என்ன? அகங்காரம் மறைந்து விடுகிறது. ஆணவம் குறைந்து விடுகிறது. அங்கு நீங்க உங்களை யாருன்னு காட்டிக் கொடுக்கின்ற தன்மை குருவின் மூலமாக பெற முடிகிறது. அப்ப அதை பெறுவதற்கு உங்களுடைய மன தூய்மை தேவைப்படுகிறது. அப்ப இங்க உங்க மனம் வந்து நிர்மலமாக தூய்மையாக இருக்கிறதா? என்னிடத்திலே ஆணவம் இல்லாமல் இருக்கிறதா என்பதை நீங்கள் சுய விசாரம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்க சுய விசாரம் செய்யும்போது உங்களிடத்திலே அகந்தை இருக்கிறது, அடிபணியும் தன்மை இல்ல. இவர் என்னமோ சொல்றாரு, நான் என்னமோ கேட்கிறேன், டைம் பாஸ்க்கு வந்துட்டு போறேன். இது போல நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதெல்லாம் கூகுள்ல போட்டாலே கிடைச்சிடும். அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இந்த மாதிரி பாடத்துக்கு வந்தா அகங்காரம் இன்னும் போல, வெளியேறவே இல்ல. அப்படின்னா என்ன நடக்கும்?
விவேகம் தூரத்தில் இருக்கும். விவேகம் வந்து எங்கேயோ பல கிலோமீட்டர், பல ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல இருக்கும். அத அவ்வளவு சீக்கிரம் நீங்க அடைய முடியாது. ஏன்னா, விவேகம் என்பது உங்களுடைய சுயமா இருக்கிறதுனால, அது வெளிப்படணும்னா உங்ககிட்ட இருக்கிற அகங்காரம் வெளியேறினா தான் விவேகம் வெளிப்படும். அறியாமை என்கின்ற அகங்காரம் வெளியேறும்போது தான் அறிவு பிரகாசிக்கும். ஆனா, அறியாமை என்ற அகங்காரம் உங்களிடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுடைய சுயம் வெளிப்படாது. அப்ப இந்த இடத்துல நம்மள மாடிஃபை பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிக்கணும். எங்க நம்ம தப்பு பண்றோம்? நம்ம எந்த இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விடுவிச்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்ப இந்த வித்யாரண்யர் வந்து சொல்லக்கூடிய இந்த உபதேசங்கள பணிவோட உள்வாங்கணும். அப்படி உள்வாங்கும்போது தான் நமக்கு உண்மையான குரு பக்தி உண்டாகும். அப்பதான் நமக்கு பாடம் உள்ள போகும். மைண்ட் வந்து பியூரிஃபிகேஷன் நடக்கும். மன தூய்மை உண்டாகும். அப்ப இந்த சாஸ்திர ஞானம் வந்து நமக்கு பிரகாசிக்க தொடங்கும். அது நம்மிடத்திலே நம்முடைய சுயத்தை காட்டிக் கொடுக்கும். அப்ப இங்க இந்த குரு கூறுகின்ற உபதேசங்கள நம்ம மனசுல வச்சுக்கிட்டு, அதனுடைய உண்மைப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்முடைய மனசு வந்து ரொம்ப பியூர் ஆகி அப்படியே லேசா மாறிடும். அப்படி மன தூய்மை உண்டான மறுவினாடி உங்களுக்கு ஞானம் தான் சுகபோதமாக மாறும். அந்த ஞானம் என்ன ஆயிடுதுன்னா, உங்களுக்கு எப்பொழுதும் சதா ஆனந்தத்தை கொடுக்கின்ற போதம். போதம் அப்படின்னா என்ன? அது ஒரு ஆனந்தம், போதை மாரி. அதாவது எப்படி அத வார்த்தையில சொல்றதுன்னே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆத்ம போதம். நம்முடைய சுய அனுபவம் அது. அப்ப இங்க இந்த மாரி நம்ம இத புரிஞ்சுகிட்டு இந்த நூல நம்ம படிச்சோம்னா, நமக்கு என்னங்க பலன் கிடைக்கும்? வித்யாரண்யர் சொல்லக்கூட இந்த குரு பக்தி மூலமா, அல்லது இப்படி நம்ம வந்து குருவுக்கு சேவை செய்வதன் மூலமா, குருவுடைய பெருமைய புரிஞ்சுகிட்டு நம்ம இந்த பாடத்த படிக்கிறதுனால என்ன பலன்? இந்த பஞ்சதசி நூல படிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, இந்த நூல் வந்து உங்களுக்கு எந்த ஒரு புத்திசாலித்தனத்தையும் வளர்க்காது. ஆனா, உங்களிடம் இருக்கின்ற உண்மையான பணிவை வளர்த்துடும். நீங்க உண்மையான பணிவு என்னங்கிறது இங்க புரிஞ்சுக்குவீங்க. அப்படி உங்களிடம் பணிவு இல்லாவிட்டாலும், அந்த பணிவு உண்டாகும். இந்த பாடங்கள கேட்க கேட்கவே அந்த பணிவு தானா உண்டாகும். அந்த பணிவு உண்டாக உங்களுக்கு தூரமா தெரிஞ்ச விவேகம் வந்து அப்படியே பக்கத்துல வரும். இவ்வளவோ விஷயங்கள வந்து நீங்க புரிஞ்சுக்காம இருந்ததெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய அஞ்ஞானம் மறைய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய அறிவு பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்ப இங்க ஒரு கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு முதல்ல என்ன குடுக்கணும்? பணிவை தர வேண்டும். பணிவை தந்தால் தான் அது கல்வி. அததான் நம்ம ஏற்கனவே சாந்தோக்கிய உபனிஷத்து எடுக்கும்போது கூட நான் அத சொல்வேன். வித்யா ததாதி வினயம். அதாவது வினயம் அப்படிங்கிற ஒரு பணிவு தான் உண்மையான கல்வி மூலமா கிடைக்கும். ஆனா நாம இப்ப படிக்கிற கல்வியில பணிவு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா பணிவு கிடைக்கிறது இல்ல. இப்ப நம்ம நெறைய பேர் பார்க்கிறோம் இல்லையா? ஜெனரல் எஜுகேஷன்லாம் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நீங்க போய் பாருங்களேன். டீச்சரையே அடிக்கிறது, டீச்சர் கிட்டயே வந்து இன்டீசென்ட்டா நடந்துக்கிறது. இப்படியே நெறைய பேர் இன்னைக்கு பார்க்கிறோம். டீச்சரும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சட்டங்கள வேற இன்னைக்கு போட்டாங்க. அப்ப அதனால இன்னைக்கு ஆசிரியர்களும் மாணவர்களுடைய உறவு வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாரி இன்றைக்கு இல்ல கல்வி திட்டத்துல. ஆனா நம்முடைய குருகுல வாழ்க்கை அப்படி கிடையாது. முதல்ல குருவினிடத்துல பணிவு, அந்த பணிவின் மூலமா தான் நமக்கு உண்மையான ஞானம். அந்த ஞானத்தின் மூலமா தான் நம்முடைய சுயம். அப்படிதான் இங்க சாஸ்திரம் நம்ம வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. இப்படிதான் சனாதன தர்மம் நம்ம பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இன்றைக்கு வரைக்கும் நிலைநிறுத்தி இருக்கு. ஆனா இன்றைக்கு வந்து வேற்று மதத்தினராலும், துர்க்குணம் படைத்த மதியுடையவர்களாலும் நம்ம நாடு ஆளப்படுறதுனால, இன்றைக்கு வந்து குரு பக்தினா என்னன்னு தெரியறதில்ல, கல்வினா என்னன்னு புரியறதில்ல. பணத்துக்காக எல்லாம் படிக்கிற மாரி போயிடுச்சு இன்னைக்கு. அப்படிதான் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் டோட்டலா ஃபெயிலியர் ஆயி கிடைக்குது. அப்ப இங்க என்னன்னா, கல்வி என்றால் ஒருவனுக்கு பணிவை தர வேண்டும். அதற்கு பதிலாக ஆணவத்தை தந்தால் அதை கல்வி என்று கூற முடியாது. அப்ப அத்தகைய கல்வி முறைகள் எல்லாம் அவனது மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான அறியாமை எண்ணங்களையே உண்டாக்கி விடுகிறது என்று நாம் இந்த ஸ்லோகத்துல புரிஞ்சுக்க முடியுது. அவர் சொல்ற ஸ்லோகத்தின் மூலமா பணிவு வராம இங்கு அறிவு வராது அப்படிங்கிறத இந்த 2வது ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 3வது ஸ்லோகம். சப்த ஸ்பர்ச சாதயோ வேத்யா வைசித்ர ஜாக்கரே ப்ருதக் ததோ விபக்தா தத் சம்வேத் ஐக்கிய ரூப்யான வித்யதே. இந்த பாடல் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சப்த ஸ்பர்ச சாதயோ வேத்யா வை சித்ரயா ஜாகரே ப்ருதக் ததோ விபக்தா தத்து சம்வித் ஐக்கிய ரூப்யான வித்யதே. அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, விழிப்பு நிலையில ஒளி, ஸ்பர்சம் முதலான புலன் பொருள்கள் பல வகை தன்மையினால் தனித்தனியாக நம்மால் அறியப்படுகின்றது. ஆனால் இவைகள் வந்து வேறு வேறாக இருப்பது போல தோன்றினாலும் அவற்றையெல்லாம்
அறியக்கூடிய அறிவு ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. அந்த அறிவு வந்து பிரிந்து நிற்பதில்லை. அந்த அறிவு ஒன்றே ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைய இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. முதல் 3வது ஸ்லோகத்திலேயே தெளிவுபடுத்தாரு. சப்த ஸ்பர்ச சாதயோ வேத்யா. அதாவது இங்க சப்தம், ஸ்பர்சம் அப்படிங்கிற ஒளி, தொடு உணர்வு ஆகியவைகள் வேத்யானா அறியப்படுபவைகள். அதாவது புலன்கள் மூலமா நமக்கு இது தெரியுது. இங்க ஒரு சப்தம் கேட்கிறேன், காது வழியா ஒரு ஓசை கேட்கிறது. அப்புறம் ஏதோ ஒரு எறும்பு ஊறுது என்னுடைய தோல்ல அப்படின்னு என்னால அந்த ஸ்பர்சத்தை தொடு உணர்வாக உணரப்படுகிறது. அப்ப இது மாதிரி பலவேறு தன்மைகள்ல சித்ரியாத் அப்படின்னா பல்வகை தன்மையினாலே ஜாக்கரே எப்படின்னா ஜாக்கிரத் நிலையில விழிப்பு நிலையிலே விருத்தக் அப்படின்னா தனித்தனியாக ததகா. அதனால் இங்க வந்து என்ன நடக்குது, வேறுபட்டதாக நம்மால் புலன்கள் மூலமாக அறியப்பட்டாலும் அவையெல்லாம் அறியப்படுவதற்கு ஆதாரமாக ஒன்று இருக்குது. அதுதான் இங்க அறிவு. அப்ப அந்த அறிவு இல்லாவிட்டால் இங்க எதையுமே நீங்க அறிய முடியாது. ஏனென்றால் இருப்பது அந்த அறிவு மட்டும்தான். அந்த அறிவு ஒற்றை சுபாவம் உடையது, ஒரே ஒரு அறிவாகவே அது இருக்கிறது அப்படின்னு நீங்க இந்த பாடல்ல புரிய வைக்கிறார். அதாவது இங்க அத்வைத வேதாந்தத்துல ஒரு அருமையா வித்யாரண்யர் நமக்கு என்ன புரிய வைக்க இந்த முதல் விசாரணையை தொடங்குறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம இடத்துல இந்த மனித உடல்ல புலன்கள் வந்து பல இருக்கலாம். அது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு அப்படின்ட்டு பல்வேறு புலன்கள் நம்ம இடத்துல இருக்குது. 5 புலன்கள் இருக்கிறது. இப்ப இந்த 5 புலன்களும் 5 விதமான காரியங்களை செய்து, கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம், நாக்கினால் சுவைக்கிறோம், பேசுகிறோம். இப்படி எல்லாம் நம்ம பல காரியங்களை இந்த புலன்களை வைத்துக் கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த செயல் விளைவுகளால் நமக்கு அனுபவங்கள் கூட பலவாக இருக்கலாம். அனுபவங்களும் மாறலாம். ஏன்னா கண்கள் வழியாக காணுகின்ற காட்சியினுடைய அனுபவம் வேற, காது வழியாக கேட்கின்ற கேள்வி ஞானத்தினுடைய அனுபவம் வேற, நாக்கினால் சுவைக்கின்ற சுவை அனுபவம் வேற. அப்ப இங்க புலன்கள் மூலமாக அனுபவங்கள் கூட மாறுபடலாம். ஆனால் அவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற அறிவு சம்வித் ஒன்றே ஒன்றுதான். அததான் சம்வித்துங்கிறாரு. இங்க இங்க வித்யாரண்யர் வந்து இந்த செயல் அழகா சொல்றாரு. ததோ விபக்தா தத் சம்வித் ஐக்கிய ரூபியான வித்தியதே. அப்ப சம்வித் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு இருக்குல்லப்பா, அது ஒன்று இருப்பதினால்தான் உன்னால் பலவாக அறியப்படுகிறது. அந்த ஒன்று இல்லாவிட்டால் ஒன்றுமே உனக்கு இங்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை 3வது செயலிலேயே அருமையா புரிய வைக்கிறார். அப்ப இங்க நம்ம வேறுபாடுகள் எல்லாம் என்ன, இந்த புலன்கள் தான் வேறுபாடுகளை உண்டாக்குது. கண்கள் வழியா காட்சியை உண்டாக்குது, காதுகள் வழியா கேள்வியை உண்டாக்குது, நாக்கின் வழியா ஒரு சுவையை உண்டாக்குது, வார்த்தைகளை உண்டாக்குது. ஆனால் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒளி, ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் ஆகியவைகளை அறியக்கூடிய அறிவு இல்லை என்றால் இங்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயம் இந்த 3வது செயல்ல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப தத் சம்வித் ஐக்கிய ரூபியாத். அப்ப எல்லா அனுபவங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது ஒரே சைத்தன்யம், ஒரே அறிவு. அதுதான் இத்தனையும் தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுவே இங்கு அனைத்தையும் உருவாக்குகிறது, அனுபவிக்கிறது, அளிக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அது பிரகாசிக்கின்ற ஊடகமாக இந்த உடலும் மனசும் இருக்கிறது. அப்படிதான் இங்க வந்து சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப இந்த கண்கள் வந்து பல பொருள்களை பார்க்கலாம். ஆனா பார்ப்பவன் மாறுவது கிடையாது. ஏன்னா இப்ப பார்வை மாறிக்கிட்டே இருக்கிறதுனால பார்ப்பவன் மாறிடுவானா? இப்ப நீங்க ஒரு ரோஜா மலரை பார்ப்பதனால நீங்க ஏதாவது மாற்றம் அடைய போறீங்களா? மல்லிகை பூவை பார்ப்பதனால நீங்க ஏதாவது மாற்றம் அடைய போறீங்களா? கிடையாது. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும், கண்களால் பார்க்கின்ற பொருள்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் பார்ப்பவன் மாறுவது கிடையாது. அப்ப இதுதான் இங்க ஒரு முக்கியமான தன்மை. ஏன் பார்ப்பவன் மாறுவது கிடையாது? அந்த பார்ப்பவன் இருப்பதினால் தான் பார்க்கப்படும் பொருள்கள் இருக்கின்றன. பார்ப்பவன் இல்லாவிட்டால் பார்க்கப்படும் பொருள்கள் இருக்கவே இருக்காது. அப்ப எப்பங்க பார்ப்பவன் இல்லாம போகிறான்? இரவு தூங்கும் போது இல்லாம போயிடுறான். ஆனா காலையில விழிச்சுக்கிட்ட உடனே பார்ப்பவன் வந்து விடுகிறான். அப்ப பார்ப்பவன் வந்து விட்டால் உலகம் உற்பத்தி ஆகுது, பார்ப்பவன் ஒடுங்கி விட்டால் உலகம் மறைந்து விடுகிறது. அப்ப இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட் நம்ம எப்படி இந்த இடத்துல வேதாந்தத்தினுடைய டெப்த்ல எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்க மனம் அப்படிங்கிறது வந்து லயம் ஆகிறத விட மனம் என்பது நாசமாகிறது தான் இங்க விசேஷமே. இங்க மனோ லயம், மனோ நாசம் அப்படிங்கிற 2 விஷயம் வந்து ஆழமா நான் ஏற்கனவே இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல பேசியிருக்கிறேன். அது எந்த இடத்துல பேசியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மனோலயம், மனோ நாசம் அப்படிங்கிற 2 விஷயம் நல்லா உள்வாங்கிக்கணும். இப்ப நம்ம தியானம் பண்றதுனாலயோ ஜபம் பண்றதுனாலயோ நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா? மனசு வந்து லயம் ஆகலாம், ஆனா நாசம் ஆகாது. அப்ப மனசு வந்து எப்ப நாசமாகுமோ அப்பொழுதுதான் அறிவு பிரகாசிக்கும்.
மனசு லயமாயிட்டா அறிவு பிரகாசிக்காது. அறிவு என்ன ஆகும்னா ஒடுக்கத்துல இருக்கும், உள்ள இருக்கும். அப்ப மனம் வந்து லயம் ஆகுறது எப்ப ஆகுது அப்படின்னு கேட்டா, தூக்கத்துல மனசு லயம் ஆகுது. தியானத்துல மனசு லயம் ஆகுது. இப்ப நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அப்படியே உங்கள மறந்து அப்படியே அமைதி தன்மைக்கு போறீங்க இல்லையா? அப்ப மனசு லயம் ஆகுது. அதுல ஒண்ணும் டவுட்டே இல்ல. தூங்கும்போது மனசு லயம் ஆகுது. அதுல ஒண்ணும் டவுட்டே இல்ல. ஆனா அந்த நிலையில நீங்க உங்கள உணர முடிஞ்சுதா? உணர முடியாது. ஏன்னா மனசே இல்லாதபோது நீங்க எப்படி உங்கள உணர முடியும்? மனசு ஒடுங்கிடுச்சு. அதனால உங்கள உணர முடியல. அப்ப ஏன் என்னால உணர முடியல? மனசு ஒடுங்கிட்ட பிறகு அறிவு பிரகாசிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இல்லாம போச்சு. மனசு இருக்கிறதுனால, ஒடுங்கி இருக்கிறதுனால அங்க அறிவு பிரகாசிக்க மறுக்குது. அப்ப மனச ஒடுக்காம, மனச நாசப்படுத்திட்டீங்கன்னா, அறிவு பிரகாசிக்கும். அப்ப இந்த மனோநாசம் அப்படிங்கிற டாபிக்க நம்ம எடுத்து பேசும்போது, நம்ம ஏற்கனவே வேதாந்த பாடங்கள்ல அது விரிவான விளக்கம் குடுத்திருக்கிறேன். அதுக்கு வந்து நெறைய சூட்சுமமான ரகசியங்களையும் சொல்லிக் குடுத்திருக்கிறேன். அதுதான் காரண சரீரம்னு சொன்னேன். நீங்க காரண சரீரத்த நாசமாக்காம, நீங்க பிறவி சக்கரத்த விடுபடுத்திக்க முடியாது. அப்ப காரண சரீரம் என்பது என்ன? சஞ்சித கர்மா. அப்ப சஞ்சித கர்மா என்ற காரண சரீரம் யாரு? ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரனை அழிக்காம நீங்க இந்த உலகம் மறையாது. அப்ப இந்த உலகம் மறையாம அறிவு பிரகாசிக்காது. அதாவது பரம் தெரிந்தால் உலகம் தெரியாது. உலகம் தெரிந்தால் பரம் தெரியாது. அப்ப நீங்க அந்த பரம்ங்கிற நிலைக்கு வந்துட்டா உலகம் மறைஞ்சிடும். உலகம் மறைஞ்சிடும்னா அங்க என்ன? மனசு நாசமாயிடும். ஆனா அறிவு பிரகாசிக்கும். அப்ப அதுதான் பரம். பரம்னா அறிவு தான். இங்க பரம்னா அது ஏதோ வேற ஒரு பொருள் நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கிற உருவத்துல போயிடக்கூடாது. பரம் அப்படின்னாலே அந்த கான்சியஸ்னஸ் தான். தூய அறிவு தான். தூய உணர்வு தான். அப்ப அந்த தூய அறிவு, தூய உணர்வு பிரகாசிக்கும் போது உலகம் மறைஞ்சிடும். உலகம் மறைஞ்சிடும்னா என்ன அர்த்தம்? அப்படியே இந்த கண்ணுக்கு தெரியாம காணாம போயிடுமா? அல்லது காதுனால கேட்க முடியாம ஆயிடுமா? அல்லது மூக்குனால நுகர முடியாம ஆயிடுமா? அப்படின்ட்டு மீண்டும் புலன்கள்ல போய் மாட்டக்கூடாது. உலகம் மறைஞ்சிடும் அப்படின்னா இந்த உடல் மனசு இல்லைங்கிற தீர்மானம் வந்துடும். ஏன்னா இந்த உடலும் மனசு இருந்தால் தானே உலகம் இருக்கு. இந்த உடலும் மனசு இல்லைன்னா உலகம் இருக்காது. இந்த உடம்பு எடுத்துக்கிட்டு நீங்க புலன்கள் மூலமா பார்க்கிறது தான் உலகம். மனசின் மூலமா பார்க்கிறது தான் உலகம். இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செமனா இருந்தப்போ உங்களுக்கு உலகம் எங்க இருந்தது? அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட உலகம் இருந்தது? எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்ப நீங்க உண்மையிலேயே இந்த உடல் தான் நீங்களா? இந்த மனசு தான் நீங்களான்னா இல்ல. இதெல்லாம் தற்காலிகமாக தோன்றி மறையக்கூடியது. ஆனா உங்களுடைய தோற்றமோ இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இதுக்கு பின்னாடியே நீங்க இருக்க போறீங்க. இப்ப இந்த உடம்ப விட்ட பிறகு நான் இல்லாம போயிடுவேனா? அப்படி இல்லாம நீங்க போக முடியாது. ஏன்னா நீங்க என்றென்றும் இருக்கக்கூடிய சத்தியமான, சாஸ்வதமான அந்த இருப்பு. ஆனா அந்த இருப்பு தன்மைய நீங்க அறியாததுனால, நீங்க அழியக்கூடிய உடலை நான் என்று அபிமானிப்பதினால, வந்து போகின்ற மனதை நான் என்று அபிமானிப்பதினால, உங்களுடைய சுயம் உங்களுக்கு தெரியாம இருக்கு. அப்ப இந்த இடத்துல இத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பாடம் வந்து நமக்கு புரிய வைக்குது. இதுல இந்த ஸ்லோகம் அததான் சொல்ல வருது. கண்கள் பல பொருள்களை பார்க்கலாம். ஆனால் பார்ப்பவன் மாறுவதில்லை. அப்ப இதனுடைய முக்கியமான தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகம் வந்து அப்படியே ஒரு முடிவை நோக்கி நம்மள கொண்டு போகுது. அது என்ன அப்படின்னா, அறிவுதான் ஆதாரம். பொருள்கள் எல்லாம் அதில் தோன்றும் தோற்றங்கள். அதாவது இங்க படம் வந்து ஓடுவதற்கு திரைதான் ஆதாரம். ஆனா அந்த திரையின் மீது பல காட்சிகள் தோன்றலாம், தோன்றி மறையலாம். அந்த படம் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் திரை மாறாமல் இருக்கும். திரை எப்பொழுதும் இருக்கும். திரையின் மீது படம் வருவதும் போவதும் அப்பப்போ வந்து போகும். அது ஒவ்வொரு ஷோவுக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஷோ முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஒரு சினிமா ரோல் மாறலாம். சினிமாவுடைய சப்ஜெக்ட் மாறலாம். ஆனா ஸ்கிரீன் மாறவே மாறாது. அது மாதிரி இங்க ஆத்மா மாறவே மாறாது. அறிவு மாறவே மாறாது. ஆனால் அறிவின் மீது ஏற்றி வைக்கப்படுகின்ற காட்சிகள் மாறலாம், தோற்றங்கள் மாறலாம் அப்படிங்கிறது இந்த 3வது ஸ்லோகத்திலே மிக முக்கியமான சாரத்தை எடுத்த உடனே கொடுக்கிறாரு வித்யாரண்யர். அதை நீங்க ரொம்ப ஆழமா இங்க புரிஞ்சுக்கணும் இந்த 3வது ஸ்லோகத்துல. அப்ப இங்க நாம இந்த ஸ்லோகத்துல நமக்கான சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா என்ன சொல்லலாம்? இதை நம்ம தினசரி அனுபவமா மாத்திக்கணும். அதாவது நிதித்தியாசனத்துக்கு வந்துடணும். இப்ப சாஸ்திரத்தை கேட்கிறோம், சிரவணம் கேட்டதுல இப்ப தெளிவு பெறுறோம். என்ன தெளிவு பெறுகிறோம்? நான் இந்த அழிந்து போற உடல் கிடையாது, நான் இந்த அழிந்து போற மனம் கிடையாது, நானும் அந்த அறிவு உணர்வு அப்படின்னு நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க உங்களுடைய சுயத்துல இருந்து உங்களை நீங்க பார்க்கணும். அப்ப இதை நீங்க கவனிச்சீங்கன்னா வெளியிருந்து புலன்கள் வழியா ஒரு காதுக்கு ஒரு ஒலி வரலாம், சவுண்ட் வரலாம். ஆனா அந்த சவுண்டை அறிபவன் யாரு? அப்படி அறியக்கூடியவன் அந்த சவுண்டுனால மாறுவானா? உங்களுக்குள்ள சுய விசாரம் பண்ணுங்க. இப்ப நீங்க இந்த பாடத்தை படிக்கும் போதே உங்களுக்கு விசாரங்களையும் சொல்லி கொடுக்குறேன். விசாரத்துல நீங்க செய்ய வேண்டியது என்ன? புலன்கள் மூலமா ஒரு காட்சியை பார்க்கலாம். காட்சிகள் மாறலாம். அது ரோஜா பூவா இருக்கலாம், மல்லிகை பூவா இருக்கலாம், லட்டா இருக்கலாம், அதிரசமா இருக்கலாம், நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். மாற்றங்கள் எல்லாம் வெளியே இருக்கின்ற தோற்றங்களில்.
ஆனால் நீங்கள் மாறாதவன். நீங்க இருப்பதினால்தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய அதிஷ்டானத்திலே இங்கு இத்தனையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற தெளிவு உங்களிடத்துல வந்தா, நீங்க எந்த இடத்துக்கு போகணும்? நிதித்தியாசனத்துக்கு போகணும். கேட்டல், தெளிதல், தன்னுடைய சுயத்தில் நின்றல். அப்ப தன்னுடைய சுயம் என்ன? சுயம் பிரகாச அறிவு ஒளி. அப்ப என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறது. அப்ப நான் யார் அப்படிங்கிற முதல் கேள்விக்கான பதில் என்ன? நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன். ஆனால் நான் பார்ப்பவனும் அல்ல, கேட்பவனும் அல்ல. அவைகளுக்கெல்லாம் ஆதாரமானவன் நான். அப்ப அப்படித்தான் நான் இருக்கிறேன். என்னுடைய இருப்பினால் தான் இங்கு பார்க்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, நுகரப்படுகிறது, சுவைக்கப்படுகிறது, பேசப்படுகிறது. அப்ப இங்கு இத்தனை புலன்களையும் கையாளுகின்ற உடலும் இருக்கிறது. எப்படி? என்னுடைய இருப்பினாலே. நான் இல்லாவிட்டால் இங்கு எதுவுமே இருக்காது. அப்ப இங்கு சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது. அதுதான் கடோபனிஷத்துடைய மந்திரம். நான் தத்ர சூரியபாதி நான் சந்திர தாரகம் நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி. நான் இல்லாமல் சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, விண்மீன்கள் கிடையாது. அப்பொழுது இந்த கற்பூர ஜோதியோ அல்லது ஒரு தீப ஒளியோ எப்படி நான் இல்லாமல் ஒளிர முடியும்? குதோயம் அக்னிகி. அப்ப இங்கு நான் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த 3வது ஸ்லோகத்திலேயே ஆணித்தரமா எடுத்து அடிச்சிட்டார். அப்ப நாம இங்க நம்முடைய நிதித்தியாசன நிலையில என்ன பண்ணணும்? நான் அந்த தூய உணர்வு இருப்பு அப்படிங்கிற நிலையில இந்த உலகத்தை சாட்சியா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்னுடைய இருப்புனால் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு ஒன்னும் பேரெல்லாம் கொடுக்காதீங்க, வேடிக்கை பாருங்க. அதுக்கு பேனா, பென்சில், இவர் ராமசாமி, ஒரு குப்புசாமிங்கிற பேரெல்லாம் கொடுக்காம சும்மா வேடிக்கை பார்த்தீங்கன்னா போதும், உங்களுடைய இருப்பு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதுக்கு பேரெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்க மைண்டுக்கு போவீங்க. அதாவது இது பேனா, இதை பென்சில்னு பகுத்து பிரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அங்க மைண்ட் வேலை செய்யும். நீங்க மைண்டை கடந்து அந்த உணர்வுல நின்னீங்கன்னா உலகம் தெரியாது, நீங்க மட்டும் இருப்பீங்க. அப்ப பரம் தெரிந்தால் உலகம் தெரியாது, உலகம் தெரிந்தால் பரம் தெரியாது. அப்ப அறிவு பிரகாசிக்கணும்னா உலகம் உண்டாகக்கூடாது. உலகம் உண்டாகக்கூடாதுன்னா உலகம் மறைந்து போகாது, நாம ரூபங்கள் உண்டாகக்கூடாது. அவ்வளவுதான். அப்ப குழந்தையாட்டம் ஆயிடணும். சின்ன குழந்தைக்கு என்ன ஆயிடுது? அந்த குழந்தை கொண்டு அம்மா இடுப்புல வச்சுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருப்பாங்க, அது திருதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இது யார் அப்பா யார் அம்மான்னு அம்மா சொல்லி கொடுத்தாலும் அது திருதுன்னு பார்த்துட்டு இருக்குமே தவிர இது அம்மாவா அப்பாவான்னு அப்பயே ஐடென்டிஃபை பண்ணாது. இது ரோஜா பூ, இது மல்லிகை பூன்னு சொன்னா உடனே அப்பவே ஐடென்டிஃபை பண்ணாது. அப்ப எப்ப பண்ணும்? இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும், குழந்தை கொஞ்சம் வளரணும். அப்ப அது வளர வளர வளரதான் அதுக்கு விஷயங்கள் உள்ள போய் 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 உலகமே உண்டாகும். அப்ப பிரம்மாண்ட பிரபஞ்சமே அதுக்கு வந்துடும். அந்த பிரபஞ்சமே எப்படி வரும்? ஸ்கூல்ல போய் சயின்ஸ் படிக்கும். அப்ப கேலக்சி இருக்கு, சோலார் இருக்கு, அப்புறம் இத்தனை பிளானட்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு இத்தனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில இதுதான் இருக்கு, இது இல்லாம அது எதுவுமே இருக்காது. அப்ப இந்த குழந்தை இல்லைன்னா உலகமே இல்லை. இந்த குழந்தை வந்தா தான் உலகம். அப்ப இந்த குழந்தை வருவதற்கு முன்னாடி உலகம் இருந்ததா? இல்லவே இல்லை. ஆனா இந்த குழந்தை வந்ததுனால உலகம் ஏற்றி வைக்கப்பட்டதா? இப்ப உலகம் வந்துருச்சு. அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க உலகம் என்பது தோற்றம் மாத்திரமே. அப்ப நான் என்பவன் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. இதுதாங்க இந்த 3வது மந்திரத்தினுடைய ஆழமான பொருள். இப்ப இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, இங்க பொருளுக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா புரியும். அதாவது தோற்றம் என்ன, இருப்பு என்ன அப்படிங்கறத நல்லா இந்த 3வது ஸ்லோகத்திலேயே புரிய வைக்கிறார். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம பார்ப்போம். எப்படி போகுது, அப்பப்போ கொஞ்சம் வேகமா போவேன், ஸ்லோவா போவேன், இப்படியே போகும். ஆனா நல்லா உள்வாங்கி பயணம் பண்ணுங்க. நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.